தேங்காய், மாங்காய், பச்சை மிளகாய் போட்டு துவையல். கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொடி, பருப்பு பொடி போட்டு ஒரு பொரியல். சூப்பராக இருக்குங்க. இது நேற்று வச்ச மீன் குழம்பு. அடுத்த நாளைக்கு தானே நல்லாயிருக்கும். ரசங்க, இதுவும் ஆல்ரெடி வச்சது தாங்க, இப்போ ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கலை. இதுதாங்க நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு. வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெள்ளை கத்திரிக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு 5-6 வெள்ளை கத்திரிக்காய் இருந்தது. அதை நான் இப்போ ஏஎம்சி பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் வேக வச்சுக்க போகிறேன். ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காவை. இந்த பொரியலுக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் அந்த ஏஎம்சி பாத்திரத்தில் எப்படி வேக வச்சுப்பேனோ அப்படி வேக வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது அந்த கட்லெட் பாயிண்ட்டுக்கு வந்த அப்புறமா குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு கேரட் சிம்பிளுக்கு வந்த அப்புறமா ஆஃப் பண்ணிடுவேன். அதோட இது முடிஞ்சிடும். இப்போ இது நான் நேற்றுக்கு மீன் குழம்பு இருக்குதுங்க, அதை சூடு பண்ணுறேன். இப்போது ரசம், அதுவும் நேற்றுக்கு வச்சது தான் இருக்குது, சூடு பண்ணிட்டுருக்கேன். மாங்காய் துவையல் அரைக்க போகிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த மாங்காய் மீன் குழம்புக்கு போக கொஞ்சம் இருந்தது, அந்த கொட்டையை சுற்றி இருந்தது இல்லையா, அது தேங்காய் ஒரு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாங்க. இல்லை இனி புளி போட போகிறதில்ல, உப்பு போட்டு இது சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு இது அடிச்சிட வேண்டியது தான். இது வெந்துன்னு இருக்கட்டும், பார்க்கலாம். நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தேங்காயும் பச்சை மிளகாவும் ஒரு அடி அடிச்சுட்டு வரேங்க. இல்லை புளியோ தண்ணியோ எதுவுமே இல்லை, ஏன்னா அந்த மாங்காய் புளிப்பே போகும். அந்த தேங்காயும் ஒரு மாதிரி அது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த புளிப்பு அந்த ஸ்வீட்னஸ்ஸும் சேர்ந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு இந்த ஒரு வாட்டி குறப்பாக அரைச்சிட்டு அப்புறம் இந்த மாங்காய் அப்படி. இந்த மாங்காய் கொஞ்சமாக தான் இருக்குது. மொரோவர் அது கொஞ்சம் ரொம்ப கெட்டி மாங்காவாக, குட்டியாக இல்லை, அந்த ஓரங்கள் அதெல்லாம் எடுத்தது அது. இப்போ அந்த கட்லெட் சிம்பிள் வந்துருச்சு. இதை நான் மீடியமில் வச்சிடுறேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போது இப்படி அரைச்சிட்டேன் இல்லையா, இப்போ இதில் மாங்காவை தூக்கி போட்டு ஒரு அடி, ரொம்ப மாங்காவாக இல்லாமல் ஓரளவுக்கு அதெல்லாம் கலந்து வர்ற மாதிரி. நம்ம தேங்காய் ரெடி, சும்மா ஒரு சட்னி பண்ணிப்போம் இல்லையா, தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சம் புளி போட்டு, அது தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, தாளிச்சுட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இதை இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணுமுன்னா இதில் ஒரு சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், நான் போடலைங்க. இப்போ இதை தாளிச்சுட்டுலாம். சின்ன பேன் வச்சுட்டு நிறைய விட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தாங்க, ரொம்ப பார்க்கக்கூடாது. நம்ம போட்டுட்டு எண்ணெய் சூடான அப்புறமா கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், லைட்டாக வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, சின்ன காஞ்ச மிளகாவை நான் ஒன்று போட்டுட்டு, இப்போ பெருங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த இதை தூக்கி, பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கீங்களே எதுக்கு காஞ்ச மிளகா அப்படின்னு நினைக்காதுங்க. காஞ்ச மிளகா போட்டால் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்குங்க அதில், அதனால் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுட்டு இப்போ தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
தாளிக்கலைன்னா கூட நல்லா தான் இருக்குங்க. இது நான் சும்மா தாளிச்சிடலாம் தாளிச்சிருக்கேன். சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். இதுவும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நம்ம நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த கம்ப்ளீட்டாக அந்த சூடு இறங்குற வரைக்கும் நம்ம இது பண்ணோன்னா அது கம்ப்ளீட் குக்கிங் ஆகும். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதையும் ஆஃப் பண்ணிடலாம், இந்த சூடே போரும். அப்போ இந்த பச்சடியும் அவ்வளோதாங்க. காஞ்ச மிளகாய் போட்டோம்ல, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்ட உடனே அந்த கலர் கொஞ்சம் தாளிப்பில் போட்டோன்னே அந்த பச்சை தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. உப்பு காரம் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. நெய் கூட போட்டுக்கணுங்க, அப்படியே அதை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நிஜமாக சொல்கிறேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொரகொரப்பு அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது சாதம் இருக்கு இல்லையா, சாதாரண சாதம், அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதை நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிச்சா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் பிடிச்சா நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்காது தான் நினைக்கிறேன். இல்லை நெய் அந்த சாதத்தில் போட்டுட்டு நல்லா ஆறுன அப்புறமா இந்த தொக்கை எடுத்து நல்லா அதில் கிளறி விட்டுட்டு நிறைய எண்ணெய் விட்டு, இப்போ நான் போட்ட மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வேணுமென்னா நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம். போட்டுன்ட்டு இதே மாதிரி ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை ஸ்வீட் பண்ணி போட்டு, பெருங்காயம் போட்டு, கருவேப்பிலையை போட்டுட்டு அதை அந்த சாதத்தில் அப்படியே நீங்கள் ஊற்றி விட்டுட்டு கிளறி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பட் எடுத்து வச்சுக்க முடியாது, ஏன்னா நம்ம பச்சையாக தானே அரைக்கிறோம். இல்லை இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. புளிப்பான மாங்காய் எடுத்துக்கோங்க, நிறைய பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சாதம் மாதிரி, மாங்காய் சாதம்னு ஒன்று பண்ணுவாங்க, அது திருவி ஒரு மாதிரி. இந்த மாதிரி பண்ணுறச்சியும் நல்லா இருக்குங்க. இது இவ்வளோதான் இந்த தொகையில். அப்புறம் இது நான் சொல்ல மறந்துட்டேங்க, உங்களுக்கு இது நான் அரைச்சி வச்சுட்டுருப்பேன். நான் வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேங்க. இந்த பொரியலுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு நான் இந்த வாட்டி காட்டுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறதே போட்டுடுறேன், இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்புவீங்களாங்க, கத்திரிக்காவை விடுங்க, முருங்கைக்காய் பாருங்கள் எப்படி வெந்து போயிருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வெந்து போயிருக்குங்க. அது தண்ணி இல்லாமல் முருங்கைக்காய் வேகிறது, அதுக்கு சொல்கிறேன் நான். அப்புறமா இதில் உப்பு போட்டு வேக வச்சுட்டா இனி நம்ம இதை பொரிச்சுட்டுலாங்க, பொரியல் பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இந்த துவையல் அப்படி வச்சிடுறேங்க, ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு, நிறைய கடலைப்பருப்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பு போடுறது பல்லில் படுறச்சா உங்களுக்கு பெரியவங்க இருந்தால் தேவையில்லைங்க, ஏன்னா அந்த பருப்பு கொஞ்சம் பல்லு பிரச்சனை இருக்கும் இல்லையா சில பேருக்கு, வயசானவங்களுக்கு. அப்போ ரொம்ப போட வேண்டாம். இல்லையே ஜீரகம் நம்ம அந்த பொடியிலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் போடுறச்ச நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன், கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா வச்சுக்கலாம். இதை தூக்கி இதில் போட்டுடலாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு இதை நம்ம இறக்கிக்கலாம். தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ இந்த பொடியை போட்டுடலாம்.
இதுலேயே மிளகாய் எல்லாம் போட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு திருப்பி செப்பரேட்டாக மிளகாய் தூள் தேவையில்லை. அண்டு வந்து அது கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த பருப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை கடலை பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் வாயில் படுறச்ச நல்லா இருக்குங்க. இது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வெள்ளை கத்திரிக்காயில் தான் இது நல்லா இருக்கும். இது வேக வச்சு தான் நீங்கள் இதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். டைரெக்டாக ஆயிலில் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெந்தப்பா போடுறத விட இப்போ இந்த பொரியல் அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் நம்ம சமையல் இன்னைக்கு. நேற்றுக்கு பொருட்கள் வச்சு சமாளிச்சாச்சு. தேங்காய் மாங்காய் பச்சை மிளகாய் போட்டு துவையல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொடி பருப்பு பொடி போட்டு ஒரு பொரியல் சூப்பராக இருக்குங்க. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு, அடுத்த நாளைக்கு தானே நல்லாயிருக்கும். ரசங்க இதுவும் ஆல்ரெடி வச்சதுதாங்க, இப்போ ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கலை. இதுதாங்க நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு. தேங்க்யூ.